பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நீதிமொழி என்பது தேவனுடைய பார்வையில் மனிதனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை குறுகிய சுருக்கமான வார்த்தைகளினால் நமக்கு அது தருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமது ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஜெயத்துக்கான ஒரு காரியத்தை இந்த நீதிபதிகள் புஸ்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. 31 அதிகாரங்கள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சாலமோன் ராஜா நீதிமொழிகளில் பல பகுதிகளை எழுதியுள்ளார். தமது ராஜாவாகிற போகிற போது கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி ஞானத்துக்காக ஆண்டவரை தேடின பொழுது கர்த்ததாமே அந்த வேண்டுதலுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் தாமே மகிமையால் ஒரு ஞானத்தை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஞானம் இதுவரைக்கும் எந்த ராஜாவிடம் காண முடியாத ஒரு ஞானத்தை ஆண்டவர் அந்த சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்திருந்தார். அந்த ஞானத்தை நமக்கும் கற்றுத்தரும்படி இந்த ராஜா இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இந்த அதிகாரங்களை எழுதி நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஞானம் என்பது தேவனுடைய சத்தியம், வழிகள், திட்டம் இவற்றின்படி வாழ்வதற்கான வழிகளை தருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவ சமூகத்திலே ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான புத்திமதிகளை இங்கே நாம் காணலாம். பாவம் செய்ய தூண்டுகிறவர்களுடைய பற்றிய எச்சரிக்கையை இந்த அதிகாரம் நமக்கு தருகிறது. ஞானத்தை புறக்கணிக்கும் போது என்னென்ன நடக்கும் என்பதையும் எச்சரிக்கையாக இங்கே தரப்படுகிறதை பார்த்தோம். மகிமை உண்டாவதாக. அங்கே என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று சொல்லி பாவிகளுக்கு விலகி இருக்கும்படியான காரியத்தை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாதிருப்பான், அமைதியாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தை ஞானம் தருகிறதான நல்லொழுக்கத்தை குறித்து இங்கே இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இதயத்துக்கு புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையலைப் போல தேடுவாயாகில் இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை குறித்ததான ஒரு அறிவு வேண்டுமானால் இந்த நீதிமொழிகளை கற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அநேக மனிதர்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நீதிமொழியின் வார்த்தைகள்
ஆண்டவரை குறித்ததான ஒரு அறிவை நமக்கு கட்டளையிடுகிறது. கர்த்தருடைய சமயமே உண்டாவதாக. ஆம், அந்த ஞானம் இதயத்தில் பிரவேசித்து அந்த அறிவு ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கிறது. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். கர்த்தருடைய சமயமே உண்டாவதாக. ஆண்டவராய் தேவன் தாமே ஆண்டவர் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஞானத்தை தருகிறார். கர்த்தருடைய சமயமே உண்டாது. செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். கர்த்தருடைய சமயமே உண்டாது. இந்த பூமி ஒருவேளை கடந்து போனால் புதிய வானம் புதிய பூமி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. பூமியிலே கர்த்தர் இந்த பூமியை குடியிருப்புக்காக படைத்த தேவன் இந்த பிள்ளைகளை அதில் வாசம் பண்ணும்படியாக வைப்பார். 3வது அதிகாரத்தில் ஞானத்தினால் கிடைக்கதான நன்மைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் கட்டிலில் அமைந்து காக்க கடவுள் என்று சொல்லி அந்த ஞானத்தை கடைபிடிக்கும் பொழுது அந்த ஞானமானது அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றிக்கொள்வதில் எவனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த நன்மைகளை சுதந்திரிக்க உண்மையான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.